இந்த சுனாமி 98 அடிகளுக்கு மேல் உயர்வதற்கான வாய்ப்புகள் 8 ரிக்டரை தொடலாம். 2 லட்சம் பேர் இதனால் இந்தியாவையும் பாதிப்படை வைக்குமா? 450 எரிமலைகள்ல 200க்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஜப்பான்ல இருக்கு. 17,000 வருடங்களாக ஆக்டிவா இருக்கின்றாங்க. தமிழ்நாட்டில் சுனாமி 2004ஆம் ஆண்டு ஏற்படுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம வெளியில வரல அப்படின்னா, அப்ப 8 ரிக்டர் அப்படின்றது அது எவ்வளவு பெருசா எதிர்பார்க்கும். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1100க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பார்க்கக்கூடிய ஒரே நாடு. உடைமைகளையும் உடைகளையும் எதை இழந்தாலும் திரும்பி எடுத்துக்கக்கூடிய தைரியமும் பேராற்றலும் நம்மளது ஜப்பான் மக்களுக்கு இருக்கிறது என்பதை அவங்க சொல்றாங்க. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சமூக கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஜப்பான்ல 6.7 ரெக்டார் அளவுல நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. அதாவது டிசம்பர் 12. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சுனாமி எச்சரிக்கை ஜப்பானுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஜப்பானுக்கு இந்த மாதிரி அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கே, அதை எப்படி பார்க்கலாம், என்ன காரணம் சார்? 6.4ன்றது இந்த தேதியில இப்ப நம்ம நேத்திக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதாவது 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 7.4 ரெக்டருக்கு அது பதிவாயிடுச்சு. ஸோ 7ன்றது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் தான் சொல்லுவோம். இந்த நிலநடுக்கம் அப்படின்றது மேபி தமிழ்நாட்டில் ஒரு நிலநடுக்கம் நம்ம பேசுறோம்னா, நீங்களும் நானும் பேசுறோம்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். பட் ஜப்பான்ல அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1100க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பார்க்கக்கூடிய ஒரே நாடு. கிட்டத்தட்ட மாசம் ஒரு 5-6 நிலநடுக்கங்கள் பார்க்கக்கூடிய நாடு அது ஜப்பான் அப்படின்றது. நிலநடுக்கம்ன்றது அங்கே ஒரு சாதாரணம், எல்லாருமே பார்த்து இது பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அலர்ட் செய்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் ஜப்பான் மக்களையே மொத்தமாவே ஒரு பக்கம் பிரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாகவே 8 ரிக்டரை தொடலாம். 8 ரெக்டரை தொடும் பொழுது சுனாமி வரலாம். அந்த சுனாமி 98 அடிகளுக்கு மேல் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 100 அடி, கிட்டத்தட்ட 100 அடி வருது. 100 அடினா என்ன, நம்ம இப்ப நாம ஒரு வீட்டுல இருக்கோம், இந்த வீடியோ பாக்குற ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு ஆபீஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ளோர் எவ்வளவு பெருசு இருக்கோ அதை மாதிரி ஒரு 10 மடங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 10 ஃப்ளோர் அந்த அளவுக்கு ஒரு ஊரே காலி பண்ற அளவுக்கு கூடவே சேர்ந்து இன்னொரு தகவலை கொடுக்குறாங்க. 2 லட்சம் பேர் இதனால் மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 லட்சம் பேருக்கு ஆகலான்றதை விட 2 லட்சம் பேர் ஆகுன்றதே சொல்றாங்க. இப்படி நடந்துச்சுன்னா 2 லட்சம் பேர் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் நம்ம இழக்க நேரிடும் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே அரசாங்கம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் அது உருவாக்கி இருக்கு அப்படின்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு இடமா பார்க்கிறோம். நம்ம இலங்கையை பத்தி பேசின அதே நேரம் இலங்கையோட பேரழிவு தெரியும், இன்னும் மீண்டு வரல மக்கள். கிட்டத்தட்ட அவ்வளவு லட்சம் மனிதர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 ஷெல்டர்ஸ்ல மக்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்காங்க. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புள்ளானவர்களாக இருக்காங்க. இன்னும் டிட்வா புயல்லேருந்து வெளில வரல. டிட்வான்றது ஒரு மழையும் சூறாவளியும் கொண்ட ஒன்று. ஒரு நிலநடுக்கமும் சுனாமியும்ன்றது எப்படி இருக்குன்றது 2004 பார்த்த இடம் தமிழ்நாடு. ஸோ அதை உணர்ந்து பாருங்க. 100 அடி இல்லை ஒரு அலைகள் உருவாகி 2 லட்சம் மனிதர்கள் இறந்து போவாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோன்னா அது சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய இடத்துல இல்லை. மக்கள் எப்போ சாவும், எப்போ நம்ம உயிரோடு இருப்போம்ன்ற அந்த பயத்திலேயே மிகப்பெரிய ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர். வேர்ல்டுலயே பேசப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதர்கள்ல அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு லேடியா பாக்குறாங்க. ஸோ ஷீ டெக்ளேர்ட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஷீ அனௌன்ஸ்ட் அண்ட் லிட்டரலி ஷீ ஷேட், யாராக இருந்தாலும் உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய உடைகளும் இன்னைக்கு முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு மோசமாக ஆகணும்னு தோணுதா, அல்லது முன்னாடியே உங்களை தற்காத்து வெளியில வந்துருங்க. உயிர்கள் மட்டும்தான் நம் ஜப்பான் மாநகரத்துல நாட்டுல முக்கியமாகதாக நம்ம பார்க்கிறோம். உடைமைகளையும் உடைகளையும் எதை இழந்தாலும் திரும்பி எடுத்துக்கக்கூடிய தைரியமும் பேராற்றலும் நம்மளது ஜப்பான் மக்களுக்கு இருக்கிறது என்பதை அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு அந்த ஒரு ஹேண்ட்லிங் பாருங்க, பயத்தை கொண்டு போகாம அதை எப்படி எடுத்துட்டு வரலாம், அவர்களை எப்படி நம்ம பூஸ்டப் பண்ணலாம், அவங்களை எப்படி தயார்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயத்துலயுமே பண்ணணும். இதே நம்ம ஆளா இருந்தா என்ன போகுதுன்னு தெரியல. நீ தானே இங்க தானே குளத்துல தானே வீடு கட்டின, மூழ்கிதான் போகணும். நம்ம ஊர்ல பேசுறது அவள் தான், ஏரியில இருந்து தானே உனக்கு வேண்டியதுதான், யார் பண்ணா, இதை விற்கிறவன் எவனோ ஒருத்தவன்,
கட்டணமே எவனோ ஒருத்தவன், பர்மிஷன் கொடுத்தவன், அப்ரூவல் கொடுத்தவன் கவர்மெண்ட்ல எவனோ ஒருத்தவன், பாதிக்கப்படுறது மட்டும் பொதுமக்கள். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வாடகையில இருக்கக்கூடியவன் வாழ வழி இல்லாம அதே வாடகையில இஎம்ஐ கட்டி ஏதாவது ஒரு வீடு வாங்க முடியுமான்னு சொல்லி உள்ள வந்து நிக்கிறான். அவனுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப இப்படி இருந்து நம்மளுக்குள்ளேயே நம்மள ஒவ்வொருத்தர் திட்டிக்கக்கூடிய நேரத்துல மக்களையே மொத்தமாக, ஏன்னா ஜப்பான் வந்து இப்ப கிடையாதுமா, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய 70-80 ஆண்டுகளாகவே 100 ஆண்டுகளாகவே ஜப்பானுடைய ஒவ்வொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அவர்கள் பார்க்காத அடிகளே கிடையாது, அவங்க ஃபேஸ் பண்ணாத எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க வந்து அமெரிக்கா வந்து 2ஆம் உலகப் போர் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான தாக்குதல்களை உண்டாக்கி அங்க மொத்த அந்த ஜப்பானியை சீர்குலைக்கும் போது ஜப்பான்ல இருந்து ஒரு பேரரசர் வந்து அவர் ஒரு ஒரு அந்த வானொலி வாயிலாக மக்கள் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நாம் அனைவரும் அமைதியாக இருப்போம், இவை அனைத்தையும் நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய பேராற்றல் நம்மிடம் உள்ளது, இந்த உலகத்திற்கு நம்மால் முடிந்த பரிசாக இது இருக்கட்டும். இது பெரிய விஷயம் இல்ல. அவங்கள போய் அமெரிக்கா பண்ணாண்டா, குண்டு எடுறா, எடுத்து அவனை காலி பண்றா, கல் எடுத்து அடிடா, இவனை அடிச்சுக்கிட்டா நான் யாரு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவன் இங்க இருந்து குண்டு புளியா, அவன் இங்க இருந்து போறா அப்படி இருக்கு. ஆனால் ஜப்பான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு பல பேர் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அது என்ன நீங்க இப்படி சொல்றது, அவனை சும்மா விட மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண, நீங்க உண்மையிலேயே தாக்குதல் கொடுக்கணும். இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு மிரட்டலையும் உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் கொடுத்தது வந்து ஜப்பான் தான். அது எப்படின்னா, அதை வந்து ஆயுத போராக இல்ல, அறிவு போராக கொடுத்தாங்க. அறிவு போர். ஆமா, அறிவு போர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான்ல அந்த 1940 அந்த ஆகஸ்ட் மாசம்ல பாத்தீங்கன்னா 45ஆம் ஆண்டுல இந்த விஷயம் நடந்து முடிச்சுட்டு அப்படி போன உடனே சொல்றாங்க, நாம நம்மளுடைய அறிவின் மூலியமாக முன்னேறி இந்த சமுதாயத்தில் வந்து இந்த உலகத்திற்கு முன்னுதாரணமாக மாறுவது தான் ரொம்ப முக்கியமே தவிர சண்டை போட்டு ஒருத்தர் அழிச்சுக்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்றத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி அவர்கள் களத்துல இறங்குறாங்க. களத்துல இறங்கும் போது அவருடைய இராணுவத்திற்கும் அவங்களுடைய அணு ஆயுதங்களுக்கும் செலவு பண்ண வேண்டிய காசு எடுத்து வர்த்தகத்தை உருவாக்குவதற்கும் தொழில்களை மேம்படுத்துவதற்கும் அவங்க செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஒரு நாள் ஜப்பான் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக உலக நாடுகள் மத்தியில் அது வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து மீண்டும் நகர்ந்து வந்துட்டாங்க. ஆனா இப்ப சனி டகாய்ச்சி வந்து நாட்டோட அதிபர் வந்து 182 ஊர் அவங்கள வந்து பத்திரமா இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. வேற எங்கேயாச்சும் போயிடுங்க, அவங்க நிறைய அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க? அப்ப 182 பகுதினா ஜப்பான்ல ஒரு பாதி இடம் இருக்கலாம். இப்போ நீங்க தமிழ்நாட்டு நீங்க சொல்றது, தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிளா கன்னியாகுமரி சொல்றீங்க, நீங்க வந்து தூத்துக்குடி சொல்றீங்க, அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் சொல்றீங்க, அப்புறம் சென்னை சொல்றீங்க, செங்கல்பட்டு சொல்றீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய மக்களை கொண்ட பகுதியாக இருக்கும். ஏன்னா நீங்க ஜப்பானோட அமைப்பே எப்படின்னா, அந்த கடலின் ஒரு இடத்துல வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த ரிங் ஆஃப் ஃபயரோட அமைப்புனா கிட்டத்தட்ட குதிரையோட அந்த கால் தடம் இருக்குல்ல, அந்த கால் தடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட வடிவமைப்புல இருக்கும். அதை ஒட்டி பல உலக நாடுகள் இருக்கு, அதுல ஜப்பானும் ஒரு நாடுகளாக இருக்கு. ஸோ பாதிப்புகள் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அந்த பாதிப்புகள்னால தொடர்ந்து உள்ளாக்கப்படுவாங்க. அந்த உள்ளாக்கப்பட்டதை திருப்பி சரி பண்ணி அவர்கள் வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப இங்க சொல்லக்கூடிய இந்த பகுதிகளும் அலர்ட்டாக ரொம்ப மிக முக்கியமான பகுதியாக சொல்லப்படுகிறது. அதாவது முதல் ப்ராப்ளம் வருதுன்னா இங்கதான் வரும். இப்ப 2 லட்சம் பேர் மரணிக்க போறாங்க அப்படின்னா அதுல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களை நீங்க தற்காத்துக்கிறதுக்கு நீங்க எங்க வரணும், என்ன பண்ணணுன்றதை நாங்க கைட் பண்றோம், நீங்க வெளியில வாங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க, உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க, அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லைன்ற அலர்ட்டை தான் ஜப்பான் மாநிலம் ஊரை சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை தயார்படுத்திக்கணும்ல. சென்னையிலப்பா மழை வந்து டிசம்பர் வந்தா புயல் வழம்பாரு எப்படி நம்ம பேசுறோமோ அதே விஷயத்த அவங்க சொல்றது தான். அதை அந்த மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவர்களுக்கு தெரியும். நீங்க அங்க நிலநடுக்கம் இப்ப நடந்தது கூட பாத்தீங்கன்னா முதல்ல 7.4, அப்புறம் 7.1, அதுக்கப்புறம் 6.9, அப்புறம் 6.5, இந்த மாதிரி வந்து ஏறுறது இறங்குறதுன்னு ஒரு தாக்கத்தை அது உருவாக்கும் போது நீங்க பாருங்க, கார் இருக்கு, அந்த கார் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கு, மேல இருக்க சீலிங் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, எல்லாமே ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு பரப்புக்குள்ளேயே இருக்காங்க. ஒரு தேங்க் கார்டு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கட்டிட வடிவமைப்புகளே நிலநடுக்கங்களை எதிர்கொள்ளக்கூடிய வடிவமைப்பெல்லாம் தான் கட்டியிருப்பாங்களே. நம்ம ஊரா அந்த 2 செகண்ட்ல கீழே விழுந்துடும். அந்த விஷயத்தை அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவர்களை தயார்படுத்திக்கிட்டாங்க. அறிவுபூர்வமாக தன்னை வளர்த்து தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய இதுவும் வந்து பக்குவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, மாசத்துல வந்து ஒரு 1000 முறையாச்சும் வருஷத்துல வரும், மாசத்துல ஒரு நிறைய முறை பார்ப்பாங்க அந்த நிலநடுக்கம் அப்படின்னு. ஆனா அவங்க ரெக்கவர் பண்ணி வந்துடுறாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான், 3 நாள்ல திருப்பி ரெக்கவர் பண்ணி ரீபில்ட் பண்ணி காமன் அந்த நார்மல் லைஃப்க்கு போயிடுறாங்க. அது எப்படி சாத்தியம் சார்? அந்த மனதைரியம் தான். இப்ப
கிட்டத்தட்ட இந்த மழை வந்தாலே ஒரு 2 மாசத்துக்கு அதோட தாக்கம் இருக்கும். ஆனா அவங்க 3 நாள்ன்றப்ப அதிசயமா இருக்கு அது பாக்குறப்ப. இப்ப நீங்க இதே கேள்வி நீங்க கூட்டிட்டு போயிட்டு வேளச்சேரியில வாழ்ற மக்களோ பள்ளிக்கரணையில வாழ்ற மக்களோ கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதுதானே வந்தா வந்துட்டு போட்டோம், வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் போட்ல வருவாங்க, 4 பேர் சோறு கொடுப்பாங்க, திருப்பி வெளில போயிடுவோம், அப்புறமே சரியாயிடும், கடையை ஓப்பன் பண்ணுவாங்க, நாங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பிரச்சனைகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அந்த பிரச்சனைனாலே பயந்து போய் விலகி நிற்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியல. இந்த புதுசா மழை வெள்ளத்தினால பாதிக்கப்படுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளதுல வந்து அடையார் ஆற்றங்கரையும் அந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜை அடிச்சிட்டு போற தண்ணி வந்தப்ப அந்த அது என்ன செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டு நடந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அந்த டைம் யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஏன் காரணம்னா இது வரைக்கும் வெள்ளத்தையே பார்க்காத மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது தான் பிரச்சனையா தெரிஞ்சுது. எப்ப பார்த்தாலும் வெள்ளமும் மழையும் புயலும் அனுபவிச்ச மனிதர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. அந்த மாதிரி ஜப்பான் வந்து நீங்க ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள். நம்ம வந்து நீங்களும் நானும் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இன்னைக்கு ஸ்கூல்ல போனால் நம்மளுக்கு வந்து எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்படி பேர் கொடுத்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜப்பான்ல சுனாமி வந்தாலோ அல்லது நிலநடுக்கம் வந்தாலோ எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தான் அவங்களோட கிளாஸ். ஸ்கூல் படிக்கிற தற்காத்துக் கொள்வது எப்படின்றது 3 வயசு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 3 வயசு குழந்தை எப்படி இருக்கணும், எதுக்கு கீழே போய் உட்காரணும், எந்த இடம் சேஃப்டியான பகுதி, எது நம்ம இருக்க வேண்டிய இடம், யாருக்கு கால் பண்ணணும், எங்க நம்ம போய் ஒளிஞ்சுக்கணும், எந்த இடத்துல நம்ம மாட்டிக்கூடாது, எதுக்கு கீழே நிற்க கூடாது, இது எல்லாமே ஒரு செயற்கையாகவே அவர்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் கிளாஸஸே நடக்கும் ஜப்பான்ல. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து எடுத்து வரவங்களுக்கு வந்து இந்த தைரியம் கூட இல்லைன்னா அதுதான் ஆச்சரியமே. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி 2011 ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா? இருக்கிறதுலே மிக உயரமான சுனாமின்றதை வந்து அது சொல்லியிருந்தாங்க. 133 அடி கிட்ட வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி 100 அடி கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வந்துச்சு, அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, இப்ப இதோட தாக்கம் எப்படி இருக்கும் சார்? நீங்க அன்னைக்கு இருந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நிறைய மாறி இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டிடங்கள் இருந்திருக்காது, இந்த அளவுக்கு நிறைய ஒரு பெரிய லெவலுக்கு ரெவல்யூஷன் நடந்திருக்காது. இன்னைக்கு அந்த ரெவல்யூஷன் இருந்திருக்கும். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தோட பயத்தை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். நாம வந்து ஜப்பான் பத்தி பேசாம நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு புரியணும்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சுனாமியை பேஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். ஈவன் 2004ஆம் ஆண்டு வந்த பாதிப்பே ஜப்பான்ல ஏற்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கடல்களுடைய இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுல 9 ரிக்டர்ல ஏற்பட்ட அளவின் பாதிப்பு தான் தமிழ்நாட்டுக்கு சுனாமி வந்துச்சு. ஓகேங்களா? இந்தோனேஷியாலையும் இதுலையும் சொல்லி ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில் ஏற்பட்ட இதுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த இதுவு இந்தியாவையும் பாதிப்படை வைக்குமான்றதான் இங்க நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும். வெறும் ஜப்பானை மட்டும் பாதிக்க போறதா இல்லையா, அவங்க எப்படி வரப்போகுது, இங்க வரப்போதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இலங்கையில ஏற்பட்ட புயலோட இது வந்து இந்தோனேஷியால ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்து தான் அது அப்படியே வந்து அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு ப்ராசஸை கொண்டு வந்து டிட்வா போகுது. அப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா எல்லா மாநகரங்களும் எல்லா நாடுகளும் ஒரு கடல் வழியை சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்தது. இன்னும் நான் ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய எரிமலைகள், இன்னும் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த எரிமலைகள் ஆக்டிவாவே ஒரு 450 எரிமலைகள் இருக்குன்றாங்க. 450 எரிமலைகள்ல 200க்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான்ல இருக்கு. அந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து எல்லா ஆபத்துமே ஜப்பான்ல தான் இருக்கு. அப்ப அந்த எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 17,000 வருடங்களாக ஆக்டிவா இருக்குன்றாங்க. 1 இல்ல 2 இல்ல 17,000 வருடங்களாக ஆக்டிவா இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த எரிமலை பிழம்புகள், எரிமலைக்கான இதுவே, அப்ப எரிமலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிலநடுக்கங்களாக பதிவாகிறது. அதே சேம் டைம் கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால சுனாமின்றது பதிவாகுது. அப்ப கடல் மூலியமாகவும் நிலப்பரப்பின் மூலியமாகவும் வானிலிருந்தும் அனைத்து பிரச்சனைகளும் உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சுத்துதான். அதே தான் இப்ப நீங்க என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னா, இந்தியா வந்து இயற்கையும் சார்ந்தது, அழிவுகளும் சார்ந்த ஒரு கண்ட்ரி. நீங்க இயற்கையினால வந்து முழுக்க ஆதரிக்கப்பட்ட அரவணைக்கப்பட்ட ஒரு நாடாக இருப்பதனால ஈஸியா அதோட ரெக்கவரிங் ஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு இது. ஆனா அந்த பக்கம்ல அது அப்படி கிடையாது. இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இயற்கையோட தான் இருக்கிறாங்க. ஆனா இயற்கையை தன்னை எதிர்க்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய பிரச்சனையும் அதிர்வலைகளும் கண்டிப்பாக உருவாக்கும். 8ன்றது நீங்க சாதாரணமாக சொல்லாத சொல்றல 9 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டதின் பாதிப்பு தமிழ்நாட்டில் சுனாமி 2004ஆம் ஆண்டு ஏற்படுத்துறது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நம்ம வெளியில வரல அப்படின்னா
அப்ப 8 ரிக்டர் அப்படின்றது அது எவ்வளவு பெருசா எதிர்பார்க்கும், எப்படி உருவாக்கும்ன்றதை நம்ம யோசிச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதே மாதிரி ஜூலை 5, 2025 வந்து தீர்க்க தரிசனத்தால பெரிய பூகம்பம் வந்து ஜப்பானுக்கு வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2025 ஜூலைல நம்ம எதிர்பார்த்தோமா, அந்த அளவுக்கு நடந்துச்சா? இப்ப அதனை தொடர்ந்து தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அஃப்கோர்ஸ், ஏன்னா நீங்க இப்ப ஒரு கணிப்புன்றது வந்து 7 மணிக்கு 20 வினாடிகள்ல 15 செகண்ட்ல இது நடக்கும்லாம் நீங்க யாரும் சொல்ல முடியாது. சொல்லலாம், பட் அது முன்ன பின்ன இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட இயற்கையோட சூழ்நிலை. நீங்க டைமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறுதுங்க. நம்ம இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ஜப்பானுக்கு இருக்குமா? ஜப்பானுக்கு இருக்கிற டைம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குமா? அமெரிக்காவுக்கு இருக்கிற டைம் வந்து துபாய்க்கு இருக்குமா? எல்லாருக்குமே ஒரு நேரங்கள், காலங்கள் எல்லாமே அந்த இயற்கையுடன் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இதுல இல்லை. அப்படி இருக்கும்போது கூட தன்னைக்கான ஒரு விஷயங்கள் எப்படி வேணாலும் மாறப்படுகிறது. இதெல்லாம் உலகம் வந்து ஆல்ரெடி நம்ம பேசும்போதுலேருந்தே இது ஒரு கலி உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை நம்ம தெளிவுபடுத்திட்டு திருப்பி எல்லா இதுலேயுமே வேதங்கள்லேருந்து பழைய இதுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பனாகவே தெரியுது கலியுகம்னு அவங்க டிஃபைன் பண்ணுறது என்ன, இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லார் மேலேயும் போட்டி பொறாமையை கொண்டு எல்லாரையும் அழிக்கணுன்ற எண்ணத்தோட தான் மட்டும் தான் வளரணுன்ற சுயநலத்தோட வாழ்றத கலியுகமாக சொல்கிறாங்கன்னா அதுதான் கலியுகம். அப்போ நம்ம கலியுகத்தில் தான் இருக்குன்றது தான் நம்மளை நாமளே டெக்ளேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பிரச்சனைகள்ன்றது ஆரம்பிக்கிறது எங்கே கட்டங்கள்லாம் இருக்கும், முடியுது எங்கே போய் முடியுன்றது சொல்ல முடியாது. ஆனால் அது ஜப்பானில் தான் முடியுமான்னு சொல்ல முடியாது, அது இந்தியாவுக்கு வராமல் இருக்கும் அதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எது எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வேண்டுதல் என்னன்னா இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய, ஏன்னா எனக்கு அங்கே 2 லட்சம் பேர் இல்லை, 20 பேர் இறந்தா கூட அது மரணமாக தான் நான் பார்க்குறேன். அந்த 20 பேரோட உயிர் தானே. ஸோ அவர்களும், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நமக்கு கூட பிறக்காத ஒரு சகோதர சகோதரிகள் தான். அப்போ யார் உசுராகிறதா என்ன, அதே இடத்துல அதே குடும்பத்தில் நீ இருந்தால் எப்படி யோசிப்பியோ அதே இடத்துல இருந்து எல்லாரும் யோசிங்க. எதுவும் நடக்கக்கூடாதுன்றதை நம்புவோம். இயற்கையை மீறி ஒரு சக்தி நடக்காமல் நடந்ததுன்னா அதுவும் சந்தோஷம் தான். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இயற்கைக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் இருங்க, இயற்கையை பேணிக்காருங்க, நிறைய மரங்களை வளர்த்துருங்க, இயற்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இயற்கை அப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும் அப்படின்ற மனப்பான்மைக்குள்ள வரணும். மகிழ்ச்சி.